உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் பேண்டா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணிக்கு அபுதாபியில் தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றியிருக்காங்க February 15 அன்றைக்கி. யார் அந்த பெண்மணி, எதுக்காக வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஷா ஜெடி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 30 வயது பெண்மணி. இவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் பேண்டா டிஸ்ட்ரிக்ட் தான். இவங்க வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ், ரொம்பவே வறுமைக்கு உட்பட்ட ஒரு ஃபேமிலி தான் இவங்களது. சபீர் கான் அண்ட் நஸ்ரா பேகத்துக்கு பிறந்தவங்க தான் வந்து ஷாஜாடி. இவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து இவங்க 3வது பொண்ணு, அதாவது வந்து இளைய பொண்ணு. ஷாஜாடி அப்படிங்கிற பெண்மணி வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வித ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்படுது. அது என்ன மாதிரியான ஆக்சிடென்ட் எப்படிங்கிறது தெரியல. பட் அவங்களுக்கு வந்து ஒரு வித தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க பாடியிலேருந்து ஒரு சைடு ஃபேஸ் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பர்ன் மார்க்ஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே வந்து தன்னை வந்து வெளியில் காட்டிக்கிறதுக்கே வந்து ஒரு வித யோசனையாகவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேஸை வந்து வெளியில் காட்டுறதுக்கே வந்து ஒரு வித பயத்தில் இருந்திருக்காங்க. ஒரு NGOவில் வந்து நிறைய சேவைகளை வந்து செஞ்சுட்டு இருந்த மாதிரி சொல்லப்படுது அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில். ஆன்லைன் சோஷியல் மீடியா மூலயமா வந்து ஒரு நபர் வந்து ஷாஜாடி அவங்களுக்கு வந்து அறிமுகமாகறாங்க. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உசைர் அப்படிங்கிறவர் தான் அவரோட பேர். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பன்னா சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு ஆக்ரா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு நபர். அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை வந்து உசைர் அப்படிங்கிறவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதில் வந்து தெரிய வருது அவங்களுக்கு வந்து நிறைய அந்த பர்ன் மார்க்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னால தன்னையே வந்து ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடவே இருந்திருக்கிறாங்க அந்த பெண்மணி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரேன், எங்கள் அங்கிள் கூட வந்து துபாயில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உசைர் அப்படிங்கிறவர் வந்து ஷாஜாடி அவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசியிருக்காரு. அண்ட் நிறைய வந்து ப்ராமிசஸுமே கொடுத்துருக்காரு. அதாவது வந்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து அவங்களே ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாமே வந்து அவரே பண்ணி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோடனே ஷபீர் கான் அண்ட் நஸ்ரா பேகம், அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து இதை பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு ஷாஜாடியை வந்து சரி ஓகேம்மா நீ போய் அங்கே வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபுதாபிக்கு வந்து லீகல் விசா வந்து வாங்கி கொடுத்து அந்த பெண்மணியை வந்து அனுப்பி விடுறாங்க. உசைரோட அங்கிள் வந்து ஃபயாஸ் அண்ட் நசியா, அவங்க தான் வந்து அபுதாபியில் இருக்காங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு தான் இந்த பெண்மணியை வந்து இவர் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறாரு. ஷாஜாடி வந்து அபுதாபிக்கு வந்து December 2021 போய் ரீச் ஆகுறாங்க. அப்போ தான் அவங்க வந்து அபுதாபியில் ஃபஸ்ட் டைம் கால் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உசைருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த ஒரு இடத்துக்கு போங்க, அவர் என்னோட அங்கிள் தான், அவர் வீட்டில் தான் நீங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க, அங்கே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயாஸ் அண்ட் நசியா அவங்களோட அங்கிளோட வீட்டுக்கு வந்து இந்த பெண்மணி போகிறாங்க. இனிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அவங்களுக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க. வீட்டு வேலைகள் தான் அந்த பெண்மணி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 வந்து ஃபயாஸ் அண்ட் நசியாவுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஷாஜாடி வந்து December 2021 அபுதாபி ரீச் ஆனாங்க. அண்ட் December 2021 to August 2022 வரைக்கும் ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கராகவே அந்த வீட்டில் வச்சிருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 2022 ஃபயாஸுக்கும் நசியாவுக்கும் இந்த ஆண் குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தையை பாதுகாத்துக்கிற கேர் டேக்கராக வந்து இந்த பெண்மணியை நியமிக்கிறாங்க.